என்னது வாவத்தியார் படம் ஜப்பான் 2 மாதிரி இருக்கா? என்னடா சொல்ற பிரதீப்னா எஸ். சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல கார்த்தி அண்ட் கீர்த்தி ஷெட்டி இவங்க நடிச்ச படம் தான் வாவத்தியார். சோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாவத்தியார் இந்த படத்தோட கதைகள் என்ன கேட்டீங்கன்னா, ராஜ்கிரண் வந்து தீவிர எம்ஜிஆர் ரசிகரா இருக்காரு. அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவர் போய் நேர்ல பார்க்க முடியாதங்காட்டிக்கு அவர் தியேட்டர்ல போய் அவர் படத்தை பார்த்து மனசாத்திட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு ஃபீலிங்கான நியூஸ் என்னன்னு கேட்டா, எம்ஜிஆர் வந்து தவறிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. சோ இதை கேள்விப்பட்டு ராஜ்கிரண் வந்து ஃபீல் பண்ணிட்டு படத்தை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு குட் நியூஸ் என்னடான்னு கேட்டீங்கன்னா, ராஜ்கிரனுக்கு பேரம் பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் இறந்த நேரத்துல இவருக்கு பேரம் பிறந்தங்காட்டிக்கு சோ இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி தான் வளர்த்தணும், எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி இவர் ஒரு எம்ஜிஆர் இன்ஸ்பைரா வச்சு கார்த்தியை வந்து வளர்த்திட்டு இருக்காரு. அப்ப கார்த்தியும் நல்லபடியா வளர்ந்துட்டு வரும்போது ஒரு கட்டத்துல கார்த்தி நம்பியாருக்கு ஃபேனா மாறிடுறாரு. சோ நம்பியார் ஃபேனா மாறினதுக்கு அப்புறம் அவர் நிறைய தேவையில்லாத வேலைகளை பண்றாரு. நம்பியார் மாதிரியே இவரும் வந்து பாத்தீங்கன்னா திருட்டுத்தனம் பண்ணி போலீஸ் வேலையில போய் ஜாயின் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே அலற வைக்கிற ஒரு ஹேக்கர் டீம்ஸ் வருது. அந்த ஹேக்கர் டீம்ஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்றங்காட்டிக்கு கார்த்தி வந்து அந்த ஹேக்கர் டீமை பிடிக்க சொல்றாங்க. சோ கார்த்தி அந்த ஹேக்கர் டீம் பிடிக்கும் போது சோ ராஜ்கிரனுக்கு வந்து கார்த்தி என்னென்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயம் தெரிஞ்சது. இதுக்கப்புறம் ராஜ்கிரண் கார்த்தியை என்ன பண்ணாரு, சோ இதுதான் இந்த கதைக்களமா அமையுது. இந்த படத்துல நான் பிளஸ் பாயிண்டா பார்த்து நலன் குமாரசாமியோட கதைக்களம். சூதுகவுன் 2 படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களம் கொடுப்பாருன்னு பார்த்தேன். ஆனா அவ்வளோக்குள்ள இல்லாம ஒரு டார்க்னஸ் காமெடி எல்லாம் நிறைய இடத்துல நிறைய கொஞ்சம் காமெடிகள் வச்சு கருணாகரன்ல வச்சு காமெடிகள், ஆனந்தராஜ் இவங்கள வச்சு காமெடிகள் கொஞ்சம் தெருக்கி விட்டுருக்காருன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துல கார்த்தியோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல எல்லாம் பார்க்கும்போது இவர் பெருசா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அடிவாங்க வச்சு இது பண்ணிட்டாருன்னு சொல்லணும். அதே மாதிரி கீர்த்தி ஷெட்டி வந்து இந்த படத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு கேரக்டரா இருந்தாலுமே ஒரு சீன்ல மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க தான் அந்த எம்ஜிஆருங்கிற கண்டுபிடிக்கிற விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீக்ல தூக்கி விட்டு செகண்ட் ஹாஃப்ல உழப்பி விட்டு இது பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் மனுஷன் இந்த படத்துக்கு எல்லா படத்துல சொல்ற மாதிரி தான் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஆங்கிள்ஸ் ஆகட்டும், ஃபைட் சீக்வன்ஸ் ஆங்கிள்ஸ் ஆகட்டும் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்கான்னு சொல்லணும். நிறைய எம்ஜிஆர் பாடல்களை ரீமேக் பண்ணி இப்ப இருக்க ஜெனரேஷன் கேட்கக்கூடிய லெவலுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணா அமைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல நான் மைனஸா பார்த்தது என்னன்னா கதைக்களம் தான். ஏன்னா ஒவ்வொரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆடியன்ஸுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க, அடுத்து இந்த சீன் தான் வரப்போகுது அப்படிங்கிற சீன்லாம் அவங்களே ஜட்ஜ் பண்ணி சொல்லிடுறாங்க இவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருது. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப எதிர்பார்த்து போறாம ஓகே ஏதோ கார்த்தி வந்து நிறைய படங்களுக்கு இந்த படம் ஏதோ பண்ணியிருக்காருங்கிற ஒரு ஸ்டாட்டிஃபைல வந்து பார்க்க முடியும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து நீங்க ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். பொங்கலுக்கு இது ஒரு என்டர்டைன்மெண்டான பிலிமா இருக்கும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்ன 5/3. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? இந்த படத்துக்கு போலாமா வேண்டாமா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி அடுத்த மூவி ரிவ்யூல சந்திப்போம். நான் உங்கள் பிரதீப்.